திரு செம்மலை, இந்த வாக்கு சதவீதம் என்பதை பார்த்திருப்பீங்க. கடைசியா இப்போ நம்ம 72% கிட்டத்தட்ட நெருக்கி நம்மளுடைய வாக்கு சதவீதமாக தமிழ்நாட்டில் இப்போது வந்திருக்கு. நாளை இறுதி எண்ணிக்கை கொடுப்பதா சொல்லியிருக்கிறாரு ஆணையர். அப்படி வரும்போது இது ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கப்பட்டதாக இருந்ததா? இந்த வாக்கு சதவீதம் பலமுனை போட்டியில என்ன செய்தியை சொல்லுதுன்னு பாக்குறீங்க? அதிமுக இதை எப்படி பாக்குது? நிச்சயமாக, அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் நீங்கள் சொன்னதைப் போல 72.74, இப்பொழுது கடைசி நிலவரப்படி 72.09. ஒருவேளை நீங்கள் சொன்னதைப் போல இறுதி கட்ட அந்த வாக்குப்பதிவு வருகிற போது கிட்டத்தட்ட சென்ற தேர்தலை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கும். ஆனால் நான் நினைப்பது, நீங்கள் சொன்னதைப் போல இந்த தேர்தலில் 4 முனை போட்டி, இன்னும் கூடுதலாக வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருக்க வேண்டும். நான் நினைப்பது, ஒருவேளை அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்காளர்களை கவருவதற்கு தவறிவிட்டார்களோ என்றும் என்னால் யூகிக்க முடிகிறது. இன்னொன்று, அதே போல இந்த வாக்காளர் பட்டியல், இந்த வாக்கு சதவீதம் எப்படி வருகிறது? வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த வாக்காளருடைய எண்ணிக்கையை பொறுத்து வாக்களித்தவருடைய எண்ணிக்கை போட்டு நாம் சதவீதம் பண்ணுகிறோம். ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல் சரியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக 100க்கு 100 சரியாக இல்லை என்று சொல்ல முடியும். காரணம், இறந்தவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படவில்லை, அதேபோல இடம்பெயர்ந்தவர்கள் வாக்குகள் நீக்கப்படவில்லை. புதிதாக வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று எங்களுடைய பெயர் இல்லை என்று திரும்பி வருகிற நிலைமை. எனவே இப்படி இருக்கிற போது இதுல அரசியல் கட்சிகள் எதுவும் முன்கூட்டியே திட்டமிட்டு பார்த்து அதை சரிபார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்ததா? எல்லா கட்சிகளுமே சொல்ற வாக்காளர்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல எனக்கு வாக்கு அளிக்க முடியல, கடந்த முறை இருந்தது இந்த முறை இல்லைங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்தது. இல்லை, நான் சொல்றது வாக்காளர் பட்டியலே, அதாவது முகாம் அமைத்து வாக்காளர்களே சென்று தங்களுடைய பெயரை சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு என்று ஒரு கால நிர்ணயம், இதெல்லாம் தேவையில்லை. இது அரசாங்கத்தினுடைய வேலை, தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. வீடு வீடாக சென்று இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், இருப்பவர்கள், புதிதாக முதல் முறை வாக்களிப்பவர்கள் எண்ணிக்கை யார் யார் என்பதை தேர்தல் ஆணையம் துல்லியமாக எடுக்க வேண்டும். இதனால் தான் இந்த வாக்கு வித்தியாசம் வருகிறது. அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். இன்னொன்று, அதாவது மத்திய மாநில அரசுகளினுடைய செயல்பாடுகள் மீது ஒரு அதிருப்தியாக கூட இருக்கலாம். நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்ப சானிவாஸ் சொன்னார், மோடி மேல இருக்கிற வெறுப்புல இது பண்ணி நடந்திருந்தார். நான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது கூட தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆட்சி மீது கூட அதிருப்தியாக இருக்கலாம் அல்லவா? நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அதாவது மோடி இங்கு வருகிற போது என்ன சொல்லுகிறார்? தமிழை நான் உலகம் முழுவதும் பரப்புகிறேன் இருக்கிறார். திருக்குறளை, அந்த கலாச்சாரத்தை மையத்தை உலகம் முழுவதும் பரப்புகிறேன் என்கிறார். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கேட்பது, தமிழ் மொழியை நீங்கள் ஏன் மத்திய அலுவல் மொழியாக ஆக்குவதற்கு தயங்குகிறீர்கள்? உலகத்திலே பரப்புவதற்கட்டும், உலக மொழிகளிலே உலக நாடுகளிலே பரப்புவதற்கட்டும். இங்கே அட்டவணை 8 இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 8 இருக்கிற அந்த மூத்த மொழியான தமிழ் மொழியை ஏன் மத்திய அலுவல் மொழியாக ஆக்கக்கூடாது? அது என்னுடைய கேள்வி. அதே போல திருக்குறளை கலாச்சாரம் எழுப்பி இருக்கிறதா? மக்கள் அதையும் அனலைஸ் பண்ணுவாங்களா? இல்ல இப்ப அதுக்கு பிறகு இந்த சதவீதம் என்பது அதிமுக எப்படி பாக்குது? இது ஒரு அலைன்னு பாக்குதா, இல்ல அலை இல்லாத ஒரு தேர்தல் பாக்குதா? பலமுனை போட்டியில யாருக்கான அட்வான்டேஜ் பாக்குறீங்க? அதாவது ஒத்துக்கிறேன், அதை சொல்றேன். இது ஒன்று மட்டும் சொல்றேன், திருக்குறளை ஏன் தேசிய மொழியாக ஆக்க தயங்குகிறீர்கள்? இது நாங்களே பரப்புரையில் சொல்லி இருக்கிறோம். அப்புறம் இன்னொன்று, அதாவது தேர்தல் புறக்கணிப்பு என்று தேர்தல் புறக்கணிப்பு எத்தனை கிராமங்கள், அதாவது வேங்கைவேல் உட்பட எத்தனை கிராமங்களில் அடிப்படை வசதி இல்லை என்று மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அதற்கு யார் பொறுப்பு? எனவே வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை சரியாக ஆற்றவில்லை என்று வாக்காளர் மீது நாம் பழி போடக்கூடாது. அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அடிப்படை வசதி செய்யவில்லை என்று இந்த நூற்றாண்டிலும் இப்பொழுதும் மக்கள் தேர்தலை புறக்கணிக்க என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்வதாக. அதே போல இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள்
முதல் தடவை வாக்காளர் 13 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கிறாங்க. அந்த 13 லட்சம் வாக்காளர்களில் எத்தனை பேர் வாக்களித்தார்கள் என்பதை அடுத்த முறை நீங்கள் இதே டிபேட்டில் சொன்னால் நன்றாக இருக்கும். காரணம், அவர்கள் வாக்களிக்க முன்வரவில்லை என்று சொன்னால் இந்த வேலையின்மை, வேலை வாய்ப்பு இல்லாமையும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே ஓரளவுக்கு பரவாயில்லை. வாக்காளர் பட்டியலை சரியாக தயார் செய்து அதே மக்கள் ஆளுகிற அரசாங்கத்தின் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு ஆட்சியாளர்கள் இருந்தால் நிச்சயமாக வாக்களிப்பதற்கு வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே இப்போ முதல் கட்ட கருத்து ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? நலமாக இருக்கிறீர்களா, இல்ல முடிச்சிடறேன், நலமாக இருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்டு பதில் சொன்னார். ஆனால் நலமாக இருக்கிறீர்களா என்று அவர் கேள்வி கேட்டதற்கு மக்கள் நலமாக இருக்கிறோம் என்று பதில் சொல்லி இருந்தால் 90% வாக்கு சேர்த்திருக்க வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என்பது இந்த வாக்கு குறைவுக்கு ஒரு காரணம். ரைட், பேசலாம். ஆனா ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா சார், நம்ம பேசலாம். அடுத்த கட்ட கருத்துல கேட்கிற சென்னையை பொறுத்த வரைக்கும் வட சென்னை, மத்திய சென்னையில் 1980க்கு பிறகு இந்த முறை அதிக வாக்கு சதவீதம். அதே போல தென் சென்னை 1996க்கு பிறகு இந்த முறை தான் வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. திரு கான்ஸ்டன்டைன், இந்த வாக்கு சதவீதம் என்பதை என்னவா திமுக பார்க்குது? நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூடுதலா மக்கள் வந்திருக்காங்களா, வாக்களிச்சிருக்கிறாங்களா, அல்லது எந்த மாற்றமும் இல்லாம எல்லா தேர்தலையும் போல இந்த தேர்தல் பார்க்கப்படுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? முதலில் 1000 அவநம்பிக்கைகளை தரக்கூடிய அளவில் இந்த தேர்தலை தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருந்தாலும் கூட என் கடமையை, ஜனநாயக கடமையை ஆற்றுவது எனது பொறுப்பென்று நினைத்து ஏறத்தாழ 73% வாக்காளர்கள், தமிழர்கள் வாக்களித்திருக்கிற அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தால் 2004க்கு பிறகு எப்பொழுதுமே 72, 73, 72, 73 என்றுதான் இருந்திருக்கிறது. எனவே இந்த சதவிகிதத்தின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர முடியுமா என்று சொன்னால் 2004 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் இதே 72% தான் இருந்திருக்கிறது. 2014 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் அப்படித்தான் இருந்தது, 73.74. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019 இதுவரைக்கும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் திமுக தலைவர், இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த 39 தொகுதிகளில், நான் பாண்டிச்சேரி உட்பட சொல்கிறேன், வெல்லும் போது வாக்கு வித்தியாசங்களே 5 லட்சம், 4 லட்சம், 6 லட்சம் என்றெல்லாம் இருந்தது. அந்த அளவிற்கு வெல்லும் போதும் 73% தான். அப்ப கிட்டத்தட்ட இப்படி 3 அணிகள் இல்ல, 2 அணிகள் நாம் தமிழர் இருந்தாங்க. இந்த முறை மூன்றாவதாக ஒரு அணியும் இருக்கு. அதுதான் அந்த வாக்கு சதவீதம் அல்லது மார்ஜின் வெற்றி அப்படிங்கிறது இந்த முறை அப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படியே ரீட்டைன் ஆகும் என்று தான் நான் நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை, அதாவது இந்தியா கூட்டணியை நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் பரப்புரை மேற்கொண்ட பல தொகுதிகளில் பார்க்கிற போது, அதாவது மக்கள் ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு இருந்தால் அவ்வளவு தூரம் ஓடி நம்மளோடு பேச மாட்டார்கள், கருத்துரைக்க மாட்டார்கள். சில இடங்களில் சில திட்டங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணமா இந்த 1000 ரூபாய் திட்டம் அப்படின்னா 1,16,00,000 பேருக்கு போயிருக்குது. ஒரு கூட்டத்தில் நம்ம கேட்கும்போது 80% தாய்மார்கள் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10% மக்களுக்கு வரல அப்படின்னா, அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தளபதி கொடுப்பார் என்றால் அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறது. அதாவது தளபதி செய்வார் நம்பிக்கை. 90% வாக்களிப்பு வந்திருக்கணுங்கிறார் திரு செம்மலை. அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதாவது அண்ணனே சொல்றார், அதாவது இதுல இந்த பட்டியல்ல பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் பெரும்பாலும் 80% மேல வாக்கு வந்தது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் வந்த மாதிரி தொகுதிகளில் போயிருக்கும். இண்டிவிஜுவலா போயிருக்கலாம். இப்ப கூட 77% போயிருக்கிறது. தர்மபுரி எல்லாம் எப்பவுமே கடந்த முறையில 85 வந்திருக்கும். அந்த ஒரு தொகுதி வந்திருக்கலாமே தவிர காமனா பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்க முடியும். இந்த முறையும் தர்மபுரி லீடிங்ல தான் இருக்கு. பட் அந்த பாரதிய ஜனதா கட்சி இப்ப ஏறத்தாழ பிரதமர் நரேந்திர மோடி 10 முறை படையெடுத்து வந்தார். நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் எங்களை வரவேற்கிறார்கள் என்று சொன்னார். நான் அவங்களுக்குன்னு ஒரு 10 தொகுதியை பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அவங்களுடைய தலைவர்கள் சொன்ன தொகுதிகள், கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரைக்கும் பார்த்தா அங்க ஒன்றும் பெரிய வாக்கு வித்தியாசங்கள் இல்லை. வாக்கு சதவிகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. கோயம்புத்தூர்ல 71.17. ஆமா, வேற என்ன தொகுதி சொல்றீங்க? ராமநாதபுரம் 71.05. அதுக்கு பிறகு இது திருநெல்வேலி 70.46. ஆமா, தேனி 71.74. அப்படிதான் இருக்கு. தர்மபுரி அதிகமா இருக்கு. அது ஏற்கனவே ட்ரெடிஷனலா இருக்கு. 75.44%. 85ல இருந்து 77 இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா போன தேர்தலுக்கு இந்த தேர்தல் குறைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கிற போது ஒரு பெரிய
சேஞ்ச் வந்து அவங்களுக்கு மக்கள் போயிருக்காங்க அப்படின்னு நம்புறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. அப்படி நான் பார்க்கிற போது 2019 ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். 2019 ரிப்பீட் ஆகும் நம்பிக்கை கொடுறாங்க. நான் அந்த அரசியல் கட்சியில் முடிச்சுட்டு 2 பேர்ட்டையும் வந்தேன்.